வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு ஒரு பெயரை போடுகிறான், யெகோவா ஈரே. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, யெகோவா ஈரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க, யெகோவா ஈரே. அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஈரே. பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஈரே. போராட்டங்களை பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஈரே. ஆமே. வேதனைகளை பார்த்து, வியாதிகளை பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஈரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஒரு பெயரை போட்டான், யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்திலே. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அந்த இடத்திற்கு அவன் ஒரு பெயரிட்டான். அந்த இடம், அந்த இடத்துக்கு அவன் ஒரு பேரை போட்டுறான், யெகோவா ஈரே. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தான் அவன் பயந்த இடம். அந்த இடத்தை தான் அவன் வாழ்க்கையில சோதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல தான் அவன் எல்லா தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தன்னுடைய நேசங்களையும் இழக்கிற ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல அவன் ஒன்றை கண்டு கொண்டான், தேவன் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா. இன்றைக்கும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். நீங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நல்லா கருவிங்க. இங்க இந்த வேத பகுதி இப்படி ஆரம்பிக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 75 வயசுல ஆரம்பித்தது. 75 வயசுல ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். 25 வருஷம் காத்திருக்கிறான். 25 ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அதுதான் நம்ம ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தர் உரைத்தபடியே செய்தருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது 8ஆம் நாளில் அவன் அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணினான். பிள்ளை பால் மறக்க கொஞ்சம் ஆன உடனே பெரிய விருந்தெல்லாம் பண்ணினான். பெரிய விருந்தெல்லாம் பண்ணினான். ஊரில் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு சாராள் பிள்ளைக்கு பேர் போட்ட ஆண்டவரனை நகைக்க பண்ணினார். இத்தனை வருஷம் அவன் மனசுல இருந்த கலக்கம், வேதனை எல்லாம் ஆண்டவரனை மறக்க பண்ணினார், ஆண்டவரனை நகைக்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சாங்க. விருந்து வச்சுட்டு இருக்கிறப்போ அந்த வீட்டில் சந்தோஷமே இல்லாத 2 நபர்கள் யாருன்னு கேட்டா இஸ்மவேலும் ஆகாரும். உடனே சாராள் அதை பார்க்கிறா. நீங்க நல்லா கவனிக்கணும், வேதம் அந்த இடத்துல இப்படி சொல்லப்படுகிறது. இஸ்மவேல், வாசிங்க அந்த வசனத்தை, 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. பரியாசம் பண்ணுகிறதை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா கலாத்திய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுறார் அப்படின்னு சொன்னா,
கலாத்தியர் 4:29 வாசிங்க. துன்பப்படுத்தினது போல. பாருங்க, இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உடனே சாராள் சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவன் பிள்ளையும் புறம்பே தள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அது ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறத வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஈசாக்கு மூலமா தான் உன்னுடைய சந்ததி விளங்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு மூலமா தான் உன்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஈசாக்கு மூலமா தான் உன்னுடைய சந்ததி விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கமாய் ஆபிரகாமு கிட்ட சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கமா சொல்றாரு, இந்த ஈசாக்கு மூலம் உன்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், இவன் தான் வாக்குத்தத்த சந்ததி அப்படின்னு தெளிவா சொல்லுகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது 22வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஒரு முழு தீர்மானத்தோடு இருக்கிறான். ஈசாக்கினிடத்துல தான் இத்தனை வருடங்கள் அவன் ஆவிக்குரிய பிரயாணத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆனா அது மறுபடியும் தெளிவாக இஸ்மவேலுடைய காரியத்தில் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். ஆனா இப்ப சொல்லுகிறார், ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில வேளைகளில் ஆண்டவர் எதற்கு சோதனைகளை அனுமதிப்பார் என்றால், யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. 1:3 2:3 வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சை. சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்துல நமக்கு என்ன உண்டு? பரீட்சை உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசமே இல்லாதவங்களுக்கு பரீட்சை கிடையாது. ஸ்கூல்ல சேராதவங்களுக்கு என்ன கிடையாது? எக்ஸாம் கிடையாது. அல்லேலூயா. விசுவாசத்திலே பரீட்சை உண்டு. அது உங்களை விசுவாசத்தில் பலவான்களாய் மாற்றும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் உங்களை பலவான்களாய் மாற்றும். 2வதாக 12வது வசனத்தை வாசிங்க. 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. வேதம் சொல்லுகிறது, சோதிக்கிறவன் நம்ம நினைச்சிடக்கூடாது ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூறலன்னு சொல்லல. அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆபிரகாம். தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்ட ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய வேளையில நம்ம எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். சில வேளையில தங்கத்தை விட பித்தளை தான் என்ன செய்யும்? அதிகமா மின்னும். அல்லேலூயா. ஆனா டெஸ்ட் பண்ணி பார்க்கிறப்ப தான் நம்முடைய விசுவாசத்தை சோதனை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உத்தமமாய் முன் செல்ல எனக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோதனை வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன? ஜீவ கிரீடம். அல்லேலூயா. மாரத்தான்ல ஓடி வெற்றி பெறுகிறவங்களுக்கு தான் கிரீடம் கிடைக்கும். அது கூட அன்னைக்கு அத்தியலையில தான் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாச ஓட்டத்தில் வெற்றி பெறுகிறவனுக்கு ஒருபோதும் வாடாத ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மேன்மை ஆண்டவர் தருவார். நித்திய கிரீடத்தை நம்முடைய தலையில வைப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க நம்ம வாசித்த ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாமை சோதித்தார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, என்ன சோதனை வாசிங்க. அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றப்ப நீ ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர் சொல்றத பாருங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதன். ஏகசுதன்னா ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், இவன் மூலமா தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். ஈசாக்கின் இடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் ஏகசுதன். அல்லேலூயா. உன் நேச குமாரன். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, மிகவும் செல்லமான பிள்ளை. ஆபிரகாமுக்கு 100 வயசுல அந்த பிள்ளை பிறக்குது. வயதான காலம். அந்த வீட்டில் அவன் ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப கீழ்ப்படுகிற பிள்ளை, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, நீ ஈசாக்கை அழைத்து கொண்டு போய். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் இவ்வளவு நாள் நேசிச்சதை பார்க்கிறார். ஆபிரகாம் அந்த பிள்ளையின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்கிறத பார்க்கிறாரு. இப்ப அந்த பிள்ளை ஆண்டவரும் சொல்றப்ப சும்மா ஈசாக்குன்னு சொல்லலை, எல்லாம் எனக்கு தெரியும். உன் பிள்ளை நீ எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரியும், உனக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் தெரியும். நீ இப்போது இந்த பிள்ளை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தில் இருக்கிற நான் காண்பிக்கிற மலையின் மேல் தகன பலியிடு அப்படின்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் நிறைய பலியிட்டு இருக்கிறான். தன்னுடைய வீட்டில் கொழுமையானவைகள், அவன் போற இடம் ஒரு பலிபீடம் கட்டி பலியிடுவான். அவன் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, அவன் செய்யற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலிபீடத்தை கட்டி பலியிடுறது. ஆனா இப்ப ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரைக்கும் சொன்ன வாக்குத்தத்தத்தையே பலியிடும்படி சொல்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஒரே பிள்ளை நேசகுமாரன். இப்ப இஸ்மவேலும் வீட்டில் இல்லை, ஒரே பிள்ளை. அந்த பிள்ளைய கொண்டு போய் நீ தகன பலியிடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் எவ்வளோ காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷன். வேதம் சொல்லுகிறது,
நீங்க ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தகப்பன், உன் வீட்டு, உன் இனத்தை எல்லாவற்றையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னப்போ கீழ்ப்படிச்சு போயிடணும். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சான். யோசிச்சு பாருங்க, இப்போ பிள்ளைய கொண்டு போய் பலிபீடத்தில் பலியிடணும். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனைனா கூட தாங்கிடுவோம், பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால தூங்கவே முடியாது. ஆனா இப்போ பிள்ளைய கொண்டு போய் பலியிட சொல்லுகிறார். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஓப்பனா சொல்றேன், இது ஏதோ பிசாசுடைய சத்தம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவன் வாழ்க்கையில் அவ்வளவு நாள் கேட்ட வார்த்தை. சில வேளையில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை எப்போதும் ஆண்டவர் அவனுக்கிட்ட கேட்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, அல்லேலூயா, காலையில எழும்பி 2 வேலைக்காரர்களை கூப்பிடுறான். நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு கழுதையின் மேல சேணம் கட்டி வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகனக்கு பலிக்கு கட்டைகளையும் பிளந்து, வாசிங்க அந்த வசனம். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தனக்கு குறிப்பிட்ட இடத்திற்கு புறப்பட்டு போனான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் குறிப்பிட்ட இடத்திலே உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்துவோம், அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. தேவன் தனக்கு குறிப்பிட்ட இடத்துல, அல்லேலூயா அல்லேலூயா, தேவன் தனக்கு சொன்ன இடத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். 3 நாள் யாத்திரை. ஆண்டவர் எங்கேயாவது பக்கத்தில் சொல்லியிருக்கலாம். அவன் வீட்டில் இருந்து அந்த மலைக்கு, அந்த தேசத்துக்கு போறதுக்கு 3 நாள் யாத்திரை. நல்லா கவனிங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைய வேளையில தாமதம் வர்ற போது நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போன போது இதே ஆபிரகாம் தான் போய் நின்று ஜெபிக்கிற, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. அதே ஆபிரகாம் 3 நாள் பிள்ளையும் கூட்டிட்டு போறான். நமக்கு நல்லா தெரியும், நம்ம நிறைய வேளையில யாத்திரை தொடங்கிடுவோம். ஆனா 4 பேர் 4 விஷயங்களை சொன்னா நம்ம பின்ன வந்துடுவோம். சில வேளையில சில தீர்மானங்களை எடுத்துட்டு முன்னேறி போவோம். யாராவது ஏதாவது நம்மளை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணினா நம்ம பின்னாடி போயிடுவோம். இந்த 3 நாள் அவனுக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைச்சது. நிறைய காரியம் அவன் யோசிச்சிருப்பான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். சாராள், இப்ப நான் இந்த பிள்ளைய பலியிட்டு போன சாரா என்ன சொல்லுவா? கொஞ்சம் பிள்ளை பிறந்தப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க? வேதம் சொல்லுகிறது 3 நாள் ஒரே யோசனை, ஒரே சிந்தனை. அவன் யோசிச்சுட்டே இருக்கிறான். எப்படி
எப்படி? நமக்கு நிறைய வேளையில் இந்த யோசனைகள் வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் குழம்பிடுவோம். ஒரு பிரச்சனை வருதுன்னாலே நம்ம குழம்பிடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்க வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அந்த இடம் மட்டும் போவோம். கரங்களை உயர்த்துவார், அல்லேலூயா சொல்லுங்க. நானும் பிள்ளையாண்டானும் அந்த இடம் மட்டும் போய் தொழுது கொண்டு. பைபிளில் ஃபர்ஸ்ட் டைம் ஆராதனைங்கிற வார்த்தை பயன்படுத்து. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கெல்லாம் நம்ம ஆராதனைன்னு சொன்னால் அப்படியே நமக்கு சந்தோஷமா இருந்தால் தான் ஆராதனை. கஷ்டம்னு சொன்னால் நமக்கு ஆராதனையே வராது, வாதிருந்து பாடவே வராது. அவன் சொல்றான், நானும் பிள்ளையானாலும் தேவனை ஆராதித்து கொண்டு திரும்ப வருவோம். சொல்லுங்க, திரும்ப. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 17-18 வாசிங்க. நல்லா கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம், சோதனை வர்றப்போ அவனை காப்பாத்தினது என்னன்னா விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, இதுதான் இந்த யாத்திரையில நடக்கிறது. இப்ப கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் போறான். போறப்ப அவனுக்குள்ள ஒரே சிந்தனை, இதே ஆண்டவர் தானே சொன்னார், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுன்னு சொல்றாரு. ஆனா இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு போகிறப்ப இந்த 3 நாள் அவனுக்குள்ள ஒரு சிந்தை இருக்கிறது, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா? பிள்ளைய பலியிட போறோமே, சாராள் என்ன நினைப்பாளோ, ஊருக்காரங்க என்ன நினைப்பாளோ. ஆனா ஆபிரகாம் எதை சிந்திச்சுட்டு போறான் தெரியுமா? பலியிட தான் போறான். ஆனா போற வழியில எல்லாம் அவன் சிந்திக்கிறான், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்குன்னு சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறாரே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ரீபா கந்த ரபா ராக்கடபா. சூழ்நிலைகள் விரோதமாய் இருக்கிற போது, சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் சோதனைகள் எழும்புகிற போது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவன் அப்படி சிந்திக்கிறான், ஈசாக்கு மூலம் உன் சந்ததி விளங்குன்னு சொல்லி இருக்கிறாரே. இப்ப நான் பலியிட்டா எப்படி இது நிறைவேறும்? ஒரு அப்பாவா நான் பலி போடக்கூடாது. இப்ப நான் கொண்டு போய் பலி கொடுக்கிறேன், ஆண்டவர் சொன்னபடியே நான் பலி கொடுக்கிறேன். ஈசாக்கை தகன பலியா, சர்வாங்க தகன பலியா நான் பலி கொடுக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, ஈசாக்கின் இடத்துல தான் அவன் சந்ததி விளங்குன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவிசுவாசிக்கவே இல்லை.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சூழ்நிலை எல்லாம் நமக்கு விரோதமாய் இருக்கிற போது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு முன்னேற ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 3 நாள் முடிகிறப்போ அவன் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சான்? என்ன தெரியுமா சொன்னான்? நாம் பலியிட்டாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் பிள்ளையை நான் சர்வாங்க தகன பலியிட்டாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஈசாக்கு சாம்பலானாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் உயிரோடு எழுப்ப வல்லவர், வல்லவர். ஷபா கந்தரபா ரீபா ரக்கடபா. ஆண்டவரே ரீகாந்தரபா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் வல்லமை. ஓ, சத்துரு சகலமும் முடிந்தது என்று சொல்லுகிற போது வார்த்தைகளை பிடித்து கொண்டு, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை எனக்காக செய்ய வல்லவர் அப்படின்னு விசுவாசிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. அல்லேலூயா. ரீபா கந்தரபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் விசுவாசிச்சான். சாம்பல்ல இருந்து ஆண்டவர் பிள்ளை எழுப்ப முடியும். அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னவர் அசாத்தியங்களை எனக்காக செய்வார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிங்க அந்த ஆதியாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க உங்களிடத்துல திரும்பி வருவோம். அல்லேலூயா. வருவோம், வருவோம், வருவோம். அல்லேலூயா. வருவோம். அல்லேலூயா. அமெரிக்கா ரஷகரபா. வருவோம், வருவோம். விசுவாசத்தா இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்தான், ஈசாக்கின் மேல் வைத்தான். பாருங்க, பலி செலுத்த வேண்டிய கட்டை. ஈசாக்கு நல்ல வளர்ந்த ஒரு பிள்ளையாண்டான். பிள்ளையாண்டான்னு சொன்னாலும் அவனுக்கு ஒரு 25-30 வயசு இருக்கலாம். அல்லேலூயா. முழு விறகையும் அவனுக்கு தெரியாது அவனை பலியிட தான் அப்பா கொண்டு போறாரு அப்படின்னு. முழு விறகையும் அவன் தலையில வச்சு கொடுக்கிறாரு. ஆபிரகாமுடைய கையில நெருப்பும் கத்தியும். இருவரும் சேர்ந்து போறாங்க. வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், நல்ல கவனிய போயிட்டு இருக்கிறப்போ, அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே சொல்லு மக்களே அப்படின்னு தகப்பன் சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவன், நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? எத்தனையோ நாள் பலி செலுத்தி இருக்கிறான். நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே?
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஈசாக்குங்க தெரியும், அப்பா எப்போ பலியிட போனாலும் பெஸ்ட் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போவாரு. பலியிடுற ப்ரொசீஜர் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா நல்லா கவனிங்க, இங்க ஒரு மகனை பார்க்கிறோம், அப்பாவை அப்படி ஃபுல்லும் ட்ரஸ்ட் பண்ற ஒரு மகன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? முழுசா நம்பி போகிற ஒரு மகன். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, தம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய சகலவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துக்கு புறப்பட்டார்கள். அந்த இடத்தை தூரத்திலே கண்டார்கள். இப்போ சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, இப்ப பாருங்க, பலி செலுத்துறப்போ ஆட்டினுடைய காலையும் கையையும் பிடிச்சு கட்டுவாங்க. அல்லேலூயா. இப்போ பலிபீடம் எல்லாம் கட்டி கட்டையெல்லாம் வச்சுட்டு ஈசாக்கினுடைய கையை பலிபீடத்தில் ஆண்டவர் கட்டுகிறார். அந்த அப்பா ஆபிரகாம் கட்டுகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு 125 வயசு இருக்கும். நல்ல வயசு, நல்ல வயதான தள்ளாடுகிற வயசுன்னு வச்சுக்கோங்க. ஈசாக்கு 25-30 வயசு வாலிபன். நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு 30 வயசு வாலிபனை அப்பா பிடிச்சு என்ன செய்யறாரு? பலிபீடத்துல கட்டுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவனுக்குடைய அடுத்த கையும் கட்டுகிறா. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்க வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஆபிரகாம் பலி போடுற காரியத்தில் கரெக்டா தான் இருக்கிறான். தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கத்தி எடுத்தான். அவன் கெட்டி வச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. பைபிள் ஆபிரகாம் என்ன ஃபீல் பண்ணான்னு வேதம் சொல்லலை. ஆனா ஒப்பு கொடுத்தான்னு பைபிள் சொல்லுது. ஒப்பு கொடுத்தா போராட்டம். ஆனா கத்தி எடுத்து அப்படி குத்த போறான் பாருங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஏய் ஆபிரகாமே. எனக்கு அது என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க பிள்ளை பலியிடுறதுக்கு அப்பா கையை நீட்டுறாரு. ஆனா வானத்திலிருந்து ஆபிரகாம் ஆபிரகாம் அப்படின்னு பதற ஒரு சத்தம் கேட்குது. அவனுக்கு தெரியும் இந்த சத்தம் தான் பிள்ளை பலி சொன்ன சத்தம். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத. அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அந்த பலிபீடத்துல வச்சுட்டு அப்பதான் ஆபிரகாமும் ஈசாக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். முதல்ல அவன் கேட்கிறான், எனக்காக பதறுகிற ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக பதறுகிற ஆமே ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். அவன் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறான், அவங்க அப்பா சொல்றதை கேட்டிருக்கிறான். பேசுகிற ஒரு ஆண்டவர் உண்டு, பேசுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஆனா அந்த பலிபீடத்துல தான் ஈசாக்கு அந்த சத்தத்தை கேட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை விட உங்க பிள்ளைகளுக்காய் பதறுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை விட உங்க பிள்ளைகளை பராமரிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆமே, கரங்களை தட்டி ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளை, உங்களை விட உங்க பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தீபா கந்தரபா ராகடபா. நீங்க அவருடைய பலிபீடத்தில் உங்க பிள்ளைகளை வைப்பீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கிறதை விட ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர் நன்மையான காரியத்தை அவர்களுக்காக செய்ய வல்லமை உள்ளவர். ஆமே. ரீகாம்பா தௌரு சாகரபா தீரபா ராகடபா தரபா ராகடபா தரகடபா. அல்லேலூயா, அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. ஒரு முறை கூட அதை வாசிங்க. இதே சம்பவம் கல்வாரியிலே நடந்தது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இதே சம்பவம் கல்வாரியிலே நடந்தது. நமக்கு எல்லாருக்கும் சுவிசேஷங்களை வாசிக்கிறப்போ மகம் பட்ட பாடுகள் தான் தெரியும். ஆனா ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளை, தனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, தமக்கு பிரியமான பிள்ளை, தன்னுடைய நேசகுமாரனை, தன்னுடைய சொந்த பிள்ளைய பாவிகளாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓ ரீகாந்தரபா. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கையை யாரும் தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே இல்லை. அவருடைய கரங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன்னுடைய பிள்ளையை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன்னுடைய பிள்ளையை எனக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா, இந்த பாவியாக எனக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா, இந்த பாவியாகிய ஒண்ணுக்கு உதவாது எனக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, என்னுடைய ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் கொடுப்பார். சத்துரு சொல்றதை நம்பாதீங்க, பிசாசு சொல்றதை நம்பாதீங்க, பிசாசு சொல்றதை நம்பாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சுகத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஜீவனை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், உனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் கொடுப்பார். ஓ, எல்லா அவிசுவாசங்கள், எல்லா அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்த ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது பின்னாக புதரிலே, நல்லா கவனிங்க, பலிபீடம் உண்டாக்கியாச்சு. ஈசாக்கு தான் அந்த இடத்துல வைக்கணும். இப்போ ஆண்டவர் தடுத்து நிறுத்திட்டார். நீ என்ன சிநேகிக்கிற? வேண்டாம் வேண்டாம், நான் உன்னை ஜஸ்ட் ஒன்று சோதிச்சு தான் பார்த்தேன். வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே கொம்பின் புதரில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆட்டுக்குட்டியை பார்க்கும்படி உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற ஆட்டுக்குட்டியை பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த கடாவை பிடிச்சு, அந்த வசனத்தை வாசிக்கணும், தன் குமாரனுக்கு பதிலாக. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த ஆட்டுக்கடாவை பிடிச்சு ஆபிரகாம் முத்தமிட்டிருப்பான். என் பிள்ளைக்கு பதிலாக நீ மரிக்கிறாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ரீகாபா தரபா ஷகரபா தீரபா ரகடபா தீரபா தீரபா ரெஷகரதரா. எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? உங்களுக்கு பதிலாக, உங்களுக்கு எல்லாரும் எழுப்பி நிற்போம். உங்களுக்கு பதிலாக அவன் அங்கதான் அந்த மலையில அவன் நினைச்சிட்டு போனான். அந்த மலை என் பிள்ளைய பலி கொடுக்கிற மலைன்னு நினைச்சிட்டு போனா. ஆனா அந்த மலையில தன்னுடைய பிள்ளைக்கு பதிலாக இன்னொரு பலியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அவன் கண்டான். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைக்கு பதிலாக இன்னொரு பலியை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை கண்டான். அல்லேலூயா.
யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே பார்த்து கொள்வே. சொல்லுவோமா? யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே பார்த்து. ஆமே. அந்த மலை 3 நாள் யாத்திரை. அவன் கீழ்ப்படிஞ்சு அந்த மலைக்கு போனப்ப எல்லாம் சில வேளையில மனசுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருந்திருக்கும், பெரிய வேதனை இருந்திருக்கும். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் செய்ய போறேன். ஆனா ஒரு தகப்பன் அவனுக்குள்ள ஒரு வேதனை இருந்திருக்கும். ஆனா அந்த மலையில உன்னை பார்த்தா அவன் ஒரு காரியத்தை பார்த்தா. தன்னுடைய சந்ததிகளுக்காக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுத்திருந்ததை அவன் பார்த்தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்காக பரலோக தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனே ஒப்பு கொடுத்ததை அவன் அறிந்து கொண்டான். நீ சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். எல்லாரும் சொல்லுங்க, யெகோவாயீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவாயீரே. யெகோவாயீரே. கர்த்தருடைய பர்வதத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென். ஹalleluya, 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 ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 அன்பு தகப்பனே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும், குடும்பங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவர் உமது பிள்ளைகளை நன்மைகளால் நிரப்பும், சகல நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் கூட இருப்பீராக. ஒவ்வொருவரோடும் உடைய பிரசன்னம் முன்பாக செல்லட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதித்து அனுப்பும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.